வனம் நமது வளம். இரணியல் கோணம் பி. ராமதாஸ் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் வனப்பகுதி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எவ்வளவு ஏரியா இருக்கும்? நமது மாவட்டத்தில் 1/3 பகுதி அளவு வனம் உள்ளது. அதனால் அருமையான சிறப்பான வனம் நமது மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒரு மாவட்டத்துக்கு என்ன ஒரு வன ரீதியாக சிறப்பு வேணுமோ அந்த சிறப்புலாம் இருக்குங்கிறீங்க. நிச்சயமாக நமது வனப்பகுதி மிகுந்த அடர்ந்த வனப்பகுதியாகும். நல்ல மழை வளமும் மலை வளமும் மரங்கள் வளமும் மிருகங்களும் வனவிலங்குகளும் பறவைகளும் எல்லா சிறப்புகளும் அமைந்த வனமாகும். உங்களுடைய அனுபவம் அல்லது பணி ஈடுபாடு அப்படின்னா எந்த ஆண்டு? நான் 1983 2010 வரை 27 ஆண்டுகள் வனத்தில் பணிபுரிந்தேன். அதில் மிகுந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதியிலே பணியாற்றியுள்ளேன். அடர்ந்த வனப்பகுதிகளிலேயும் பணியாற்றியுள்ளேன். ஆனால் நம்ம மாவட்ட இளம் சந்தையினர் அல்லது தற்கால இளைஞர்கள் மாணவிகள் ஓரளவுக்கு ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் வனம் சார்ந்த பகுதி இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலையில இருக்காங்க. ஆமா. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில எந்தெந்த கிராமங்கள் வனப்பகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள் இந்த பகுதியை சொன்னா அது வனம் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்ல முடியும்னு பட்டியலிடலாமா? நிச்சயமாக. பேச்சிப்பாறை பகுதி மிக முக்கியமான பேச்சிப்பாறை, கோதையார், பெருஞ்சாணி, மணலோடை, கீரிப்பாறை, காளிகேசம், தடிக்காரங்கோணம், அசம்புமலை பகுதி, கடுக்கரை, ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி வரை நமது வனப்பகுதி நீண்டுள்ளது. ஓரளவுக்கு கணிக்க முடியும் இல்லையா? அணை எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதோ அந்த பகுதி கூடுதலும் வனம் சார்ந்து இருக்குங்கிறத. ஆமாம். அணையினுடைய நீர் சேகரிப்பு மலையிலே உள்ள வனப்பகுதியிலே வருகின்ற மழையினால் அணைகள் நிரம்பி வருகின்றது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம மாவட்ட வனப்பகுதி அடர்ந்த பகுதி, இயற்கை எழில் கொஞ்சம் பகுதின்னு. ஆனால் அப்படி இருந்ததுக்கு பிறகும் என்ன காரணம்? நமக்கு அந்த பழைய ஒரு மழை அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லையே. நிறைய பேர் வெளிப்பேச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய மரங்கள் வைக்கப்படவில்லை, வனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, வன உயிரினங்களுக்கு போதுமான ஆகாரங்கள் இல்லாத ஒரு நடைமுறை இருக்குனால தான் கிராமங்கள் அதுகள் அடியெடுத்து வைக்குது, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு அழுத்தமான கருத்து மேலோங்குத. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது நான் சேரும்போது குமரி மாவட்ட காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருந்தது. தற்போது அது வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே அதிலிருந்து வன விலங்குகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக பெருகியுள்ளது. அதனால் வனவிலங்குகள் அந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள விளைநிலங்களிலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எண்ணிக்கை அதிக மடங்கு பெருகியுள்ளது. அதுதான் அதற்கு காரணம். என்னுடைய அறிவு கட்டிய வகையில் கூட ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால பேச்சிப்பாறை பகுதிக்கு சாதா போகக்கூடிய ஒரு நிலையில எப்பவுமே ஒரு மப்பும் மந்தாரமான நிலை, ஒரு மழை பெய்யக்கூடிய தன்மையை நான் கூட பார்த்திருக்கிறேன். இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையை பார்க்க முடியலையே. உண்மையாக சொல்ல போனால் இப்போது நமது மாவட்டத்திலே வனப்பகுதி இந்த வனவிலங்கு சரணாலயம் ஆன பின்னர் மிக அடர்த்தியாக உள்ளது. அதை யாரும் மறக்க முடியாது. திரும்ப ஒரு உயிர்ப்பு கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக என்ற பாதுகாப்பு பல்வேறு விதத்திலே அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களும் ஒரு விழிப்புணர்வுடன் இப்போது வனத்திற்குள் சென்று விறகு எடுக்கிறது, மாடு மேய்க்கிறது, இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சுத்தமாக நின்றுவிட்டது. எனவே வனப்பகுதி அடர்த்தியாக மாறியுள்ளது என்பதுதான் உண்மை. வனம் அப்படின்னா அங்கே போனால் என்னென்ன மாதிரியான மரங்களை பார்க்கலாம். சாதாரண பகுதிகளில் பார்க்கறத விட ஒரு ரம்மியமான நிலையை அங்கே காணலாம். என்னால் கூட சில மரங்களை சொல்ல முடியும். அந்த மரங்கள்லாம் மழையை ஈர்க்கக்கூடிய திறனாக கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது? அதாவது அடர்ந்த மரங்கள் நமது காட்டில் உள்ள மரங்கள் நாங்கு, கோங்கு, நீர்மருது, இது போன்ற மிக உயரமாக தாண்டி போன்ற மரங்கள் அதிக அளவில் உள்ளது. இவைகள் மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்து படர்ந்து இருப்பதால் மழை அதை ஈர்க்கக்கூடிய தன்மை அவற்றிற்கு உள்ளது. இவைகள் அநேகமாக இந்த கோதையார், மயிலார் போன்ற ஆறுகளின் ஓரங்களில் மிக அதிகமாக உள்ளது. அது நீர் அரிப்பையும் தடுக்கிறது, தண்ணீரை பாதுகாத்து அணைகளுக்கு தண்ணீர் சேர்கிறது. சாதாரண ஒரு விவசாய பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நெல்லில் சார் நாங்கள் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மந்தையாக வனத்தில் கொண்டு மாடை மேய்ப்போம். அப்போ அந்த பில்லுகள்லாம் மாடு சாப்பிட்ரும். அப்போ தீ
வைத்தாலும் கூட அந்த வனம் அழியாத ஒரு நிலை இருந்தது. அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்தோம். எப்போ ஒரு கட்டுப்பாடு வந்ததோ அப்போ அங்கே புல்களுடைய ஆதிக்கம் கூடிடுச்சு. தீ வைத்தாலும் கூட அந்த கோடை நேரத்தில் வனம் அழியக்கூடிய வாய்ப்பு உருவாயிடுச்சு. எங்களுக்கு அந்த கட்டுப்பாடை அவங்க இல்லாமல் செய்திருக்கலாம், அது வனத்தை பாதுகாக்க ஒரு வழியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இந்த மாடு மேய்ப்பு வனப்பகுதிக்குள்ள ஆயிரக்கணக்கில் மாடுகள் சென்று தினசரி முளைத்து வருகின்ற கன்று, மரக்கன்றுகள், புல்லு மட்டுமல்ல எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த மண்ணுக்கு தன்மை டிகிரேட் ஆயிரும். அது மட்டும் இல்ல மண் அரிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாடுகள் நடந்து நடந்து அந்த மண்ணு தன்மை கெட்டு போய் இதாயிடுது. தற்போது சுத்தமாக மாடு மேய்ப்பை தடை செய்த பின்னர் நம்ம உள்ள வனப்பகுதிக்குள்ள போகவே முடியாத சூழ்நிலையில அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நான் பணியில் சேரும்போது கடுக்காத்திட்டை என்கிற பகுதி அப்படியே ஓப்பனா இருந்த மாதிரி இருக்கும் காடு. இப்ப போனா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சு போயிட்டு 1 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அடர்த்தியாக மரங்கள் மண்ணிலிருந்து உருவாகி பெரிதாக அடர்ந்து வனமாக உள்ளது. அதுபோன்று வனவிலங்குகளும் எண்ணிக்கை கூடிவிட்டது. இந்த மேய்ச்சல் அனுமதிக்கும் போது அவங்க வனவிலங்குகளை வேட்டையாடுவது, துன்புறுத்துவது, இது போன்ற காரணங்களால் மிக குறைவான அளவு தான் வனவிலங்குகள் இருந்தது. தற்போது அவையெல்லாம் நல்ல பெருக்கம் ஏற்பட்டு நல்ல வனம் இப்போது. சரி, என்ன மாதிரியான ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, எங்களை மாதிரி மாடு மேய்ப்பாளர்களை தடுத்து நிறுத்தி மாடு மேய்க்காமாக்கி நாங்களும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க போறது இல்லை. ஆனா வன பகுதிகளுக்குள்ளுக்கு நிறைய எஸ்டேட்டுகள் இருக்குது. அது கூட வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியை தொட்டார் கொண்டு இருக்கனால வன உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது வெளியே தெரியாமலே. அதை அவங்க எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான பேச்சு இருக்குத. நடவடிக்கை என்ன? அல்லது இது தற்போது உண்மையாக சொல்ல போனால் தனியார் காடுகள், தனியார் எஸ்டேட் போன்றவை மிகுந்த சிரமத்துக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா வன பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. வனவிலங்கு சரணாலயம் ஆக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கும் பயிர்களை பயிரிட்டு எடுப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. வேட்டையாடினால் பெரிய எஸ்டேட் ஓனர் என்றும் பாராமல் பல வழக்குகள். ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்தா பாதிப்பு கடுமையா இருக்குமோ அதே மாதிரி. ஆமா, நிச்சயமாக வன சட்டங்கள், அதிலும் வனவிலங்கு சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் ஆகும். அதனால் அவர்கள் வேட்டையாடுவது இது போன்ற இதுகளை சுத்தமாக நிறுத்திவிட்டார்கள். மேலும் வனவிலங்குகள் வந்தால் கூட அவர்கள் அதை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாம் இவ்வளவு சிரமமான சட்டங்கள் இருக்கனால அவங்க அதெல்லாம் பண்றது. முன்னால நடந்திருக்கு. நிறைய கேசுகள் நாங்க போட்டு அவங்கள தண்டிச்சிருக்கிறோம். அதனால இப்போ யாருமே செய்யறது இல்லை. வனம் வளமா இருக்கணும் அப்படின்னா நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது வனத்திலையும் செழிப்பா இருக்கணுமே. அதுக்காக அவங்க கை கொள்ளக்கூடிய வழிவகைகள் அல்ல நுட்பங்கள்னா என்ன? வனத்திலே நாங்கள் செக் டேம், இது போன்ற ஆறுகள் இயற்கையாக வரவில்லை. எங்கெல்லாம் மண்ணரிப்பு ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதிலே மேம்பாட்டு பணிகள் நிறைய மேற்கொள்கிறோம். அதற்கு தனியாக அரசு பணம் ஒதுக்கீடு செய்கிறது. எங்கெங்கு கரெக்டான இடங்களில் செக் டேம், அணைகள், நீர் தடுப்பு வேலிகள் போட்டும் போது தண்ணீர் வரத்து அதிகப்படுத்துகிறது. இப்ப இருக்கக்கூடிய கோடையிலையும் வனத்துல இதே மாதிரியான தண்ணீர் போக்குவரத்து, அந்த உயிரினங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம அப்படி ஒரு நிலையை வனத்துறை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? குறிப்பாக வன விலங்குகளுக்கு தண்ணீர் தேவை, கோடை காலத்தில் தண்ணீர் தேவை புரிந்து கொண்டு அவற்றிற்கு தண்ணீர் தொட்டிகள், வனவிலங்கு தண்ணீர் தொட்டிகள், யானைகள், மான்கள், இது போன்றவற்றிற்கு அதிகப்படியான தண்ணி நோக்கி கீழே வெளிப்பகுதிக்கு வந்து விடாமல் இருக்க உள்ளாலே, வனப்பகுதிக்கு உள்ளாலே செக் டேம், இது போன்ற அமைப்புகள் நிறைய ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விலங்குகள் வெளியே வராமல் தண்ணீரை தேவையை பூர்த்தி செய்கின்றன. சரி, வனம் அப்படிங்கிறது மரம் சார்ந்து மட்டும்தானா அல்லது பல விருஷங்கள், அந்த உயிரினங்களுக்கு ஏற்ற பல விருஷங்கள் கூட என்னுடைய காலகட்டத்தில் என்னென்னமாய் பல விருஷங்கள் கூட நாங்கள் வச்சிருந்தோம். அதனால கூட நிறைய வனவிலங்குகளுக்கு போதுமான ஆகாரம் அங்கேயே கிடைத்தது அப்படின்னு ஏதாவது? குறிப்பாக மேய்ச்சல் வரக்கூடிய வனவிலங்குகள், யானை, மிலா, மான், இவைகள் போன்றவைகளுக்கு உணவு தேவைக்காக மூங்கில் தோட்டங்கள் இது நிறைய அமைத்திருக்கிறோம். அவை அவற்றிற்கு தேவையான உணவை அளித்து வருகின்றன. பழமரங்கள் இயற்கையாக பலா, காட்டுப்பலா, மா, அது போன்றவைகள் பழ வகைகளை இயற்கையாகவே தான், மற்றபடி நாங்கள் செயற்கையாக உருவாக்குவதில்லை. அவற்றை உண்டு அவைகள் வாழ்கின்றன. பழமரங்கள் இந்த மாதிரியான விருட்சங்கள் வச்சாலும் கூட
காப்பானே கள்ளனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முன்னுக்கு இந்த பழமரங்கள்ல உள்ள அனுபவங்களை எடுக்கிறதுக்கு சிறுவன மகசூல் சேகரிப்பு என்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போது அது இல்லை, நிறுத்தி விட்டார்கள். வனவிலங்கு சரணாலயம் ஆன பிறகு இந்த பழங்கள், காய்கள் இது போன்றவை மிருகங்களுக்கே சொந்தம். எனவே அவைகள் சாப்பிடுவதற்கு வேண்டி இந்த சிறுவன மகசூல் ஏலம் என்பதையே நிறுத்திவிட்டார்கள். ஆகவே அவைகள் பூராவும் வனவிலங்குகள் தான் சாப்பிடுகின்றன. எனக்கு தெரிந்த வகையில் நம்ம மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் இன்னைக்கும் வனத்தில் இருக்குது, ஆச்சரியப்பட்ட நிலைகள் கூட உண்டு அப்படின்னு. ஆமா, நம்ம மாவட்டத்துல யானைகள் நிறைய இருக்கிறது. கேரளாவை தொட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க யானைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்களே, அது எந்த பகுதி? இப்பவும் கூட நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பகுதியை சொல்லலாமா? கூடுதலும் இந்த பகுதியில் போனா பார்க்கலாம் கூட்டம் கூட்டமா அப்படின்னு. பேச்சிப்பாறை மேல் பகுதி, சிட்டார், கேரளா பார்டர், நியர் டேம், அதன் ஒட்டிய பகுதிகள், அங்கிருந்துதான் நமக்கு அநேகமாக ஆணைகள் இங்கும் அங்குமாக இடம்பெயர்கிறது. எனவே அதுபோக கீரிப்பாறை, காளிகேசம், பாலமோர் போன்ற பகுதிகளிலும் யானை கூட்டங்கள், அடர்ந்த காடுகளும் ஆறுகளும் மூங்கில்களும் இருப்பதால் அவைகள் விரும்பி வாழ்கின்றன யானைகள். மற்ற மான்கள், மிளா, இது போன்ற காட்டு மாடு, பைசன், காட்டு எருமை, வேட்டை நாய்கள் உண்டுமா? நாய்கள் உண்டு, காட்டு நாய், செந்நாய்ம்பாங்க. சிறுத்தை, புலி எல்லாமே நமது வனத்தில் உள்ளன. கரடி அதிக அளவில் இருக்கிறது. நம்ம அசம்பு வனப்பகுதியில் எல்லாம் கரடி பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிவிட்டது. பன்றிகள் பெருக்கம் அப்படிங்கிறது இப்ப அளவிட முடியாத வகையில காட்டுப்பன்றிகள் பெருக்கம்ங்கிறாங்களே. வனவிலங்கு சரணாலயமான பிறகு பொதுவாகவே வேட்டை நிறுத்தப்பட்டு விட்டது. அதனால பன்றி ஒரு தடவை 10 குட்டி 20 குட்டி வரை போடும். அதனால பன்றி சீக்கிரமாக வேட்டை நிறுத்தப்பட்டால் அதுல அதிகமாக பெருகக்கூடிய ஒரு இனம் காட்டு பன்றி ஆகும். வனம் அப்படிங்கும் போது ஏதோ உயிரினங்கள் வளருது, அதுக்கு பாட்டுக்கு அப்படியே ஏதோ வாழ்க்கையை நடத்திட்டு அப்படியே இறந்து போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையா, அதுகளுக்கும் சில உடல் ரீதியான ஒரு சுகவீனம் அப்படின்னு ஏற்படும் போது கூட அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஏதாவது நடவடிக்கைகள் வனத்துறை வாயிலாக? வனத்துறையில் கால்நடை மருத்துவர்கள் உள்ளனர், இருக்கு. ஆமா, அதனால அவங்களுக்கு ஏதாவது வனவிலங்குகளுக்கு நோய் ஏற்பட்டு முடியாமல் போகும்போது வன மருத்துவர் மூலமாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். பொதுவாக யானை போன்ற விலங்குகளுக்கு தான் இந்த மாதிரி நோய். பொதுவாக காட்டு விலங்குகளுக்கு அவை இயற்கையாகவே இயற்கை சூழலில் இருப்பதனால் அதிகம் நோய் வாரதுக்கு, ஆமா, நிச்சயமாக இறக்கும் வரை ஆக்டிவாக அது செயல்பட்டு வருவதனால நோய்கள் மிக அரிதாகும். அதனால அதை பற்றி நம்ம கவலை கொள்ள தேவையில்லை. சரி, வனம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்னதான் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட அந்த வனத்தை தொட்டார் போன்று அமைந்துள்ள கிராம மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி, ஒரு விழிப்பு ஏற்படுத்தினா தானே வனம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு 100% பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும். அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு கூட்டங்கள் அல்ல அவங்களையே அதுல ஐக்கியப்படுத்துற மாதிரியான செய்கைகள் உண்டா? நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் இந்த வனவிலங்கு சாரணாலயமான பின்னர் வனத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் அவங்க இந்த மாடு மேய்ச்சல், முக்கியமாக மேய்ச்சல் தான், இல்லது விறகு சேகரம், இது போன்ற சிறுவன விளைபொருட்களை எடுப்பது, இவற்றை எல்லாம் முக்கியமாக தடை செய்ய நோக்கத்தோடு அரசு வனக்குழுக்கள் அமைத்தது. அது வனத்தினை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் அவங்க தேவையை பூர்த்தி செய்து அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு தேவையான லோன் இது போன்ற அரசு இது கொடுத்து, மாற்று வேலைகள் கொடுத்து, அவங்களை எல்லாம் முறையான பயிற்சிகள் கொடுத்து அவங்களை எல்லாம் இப்போ புரிந்து கொண்டு வனத்தை பாதுகாக்க முழுமையானதோடு வருகிறார்கள். அதுபோன்றவே காணி மக்களும், மலையின் உள்ளே இருக்கும் காணி இன மக்கள் நமக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி வனக்குழுக்கள்லையும் இதிலையும் பங்கு கொண்டு அவங்க இப்போது முழு மனதுடன் வன பாதுகாப்பிற்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். அது ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாகும். அதுபோன்றே அது நம்ம உணர முடியும். வனத்தின் சுற்று வட்டார பகுதிகளில் அவங்க முழுமையா அந்த திருட்டு, மாடு மேய்த்தல் இது போன்ற எல்லாத்தையும் குறைத்து இப்போ முழு ஒத்துழைப்பு வனத்துக்கு கொடுத்து வருகிறார். என்னதான் வனம் நமது வளம் அப்படின்னு சொன்னாலும் கூட இயற்கை பேரிடர்கள் வரும்போது வனம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற ரீதியில கூட, ஏன்னா நம்ம மாவட்டம் கூட நிறைய புயல் சந்தித்த நிலைகள் இருக்கு, பெருவெள்ளம் சந்தித்த நிலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில வன உயிரினங்களை பாதுகாத்தல், வன மரங்களை பாதுகாத்தல், அதுக்காக முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி உங்க காலகட்டத்திலையும் கூட என்னென்ன மாதிரி நடந்திருக்குது?
இருக்குது அப்படின்னு என்ன சொல்றீங்க? இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது 1992 மிகப்பெரிய சீற்றம் ஏற்பட்டு அணைப்பகுதியிலே பெரிய ஆறுகளில் சுற்றி இருந்த மரங்கள் எல்லாம் விழுந்து சேதமடைந்து விட்டது. அதை தடுக்க நாங்கள் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய மரங்கள் மூங்கில் வகைகள். ஆமா, அது மண்ணை அப்படியே பாதுகாப்பாக கெட்டியாக பிடிச்சி வச்சிரும். குறிப்பாக வன விலங்குகளுக்கு, யானை போன்ற வன விலங்குகளுக்கும் அது நல்ல ஆகாரம் இது வரும். மூங்கில் ஒரு அரிய என்ன இது, அதை சாப்பிடுவோங்கிறீங்க? அந்த ஓலையை சாப்பிடுமா அல்லது? ஓலை சாப்பிடும். அதனுடைய டெண்டர் புதிதாக முளைச்சு வரக்கூடிய இதுகள், ஆமா, முளை இது எல்லாமே சாப்பிடும். அது அதனுடைய வயிற்று நோய்கள், இப்ப கூட நாட்டுல மாடுகளுக்கெல்லாம் நோய் ஏற்பட்டா உடனே ஆடு மாடு இவைகளுக்கெல்லாம் மூங்கில் இலையை கொடுத்தா உடனே அதனுடைய வயிற்று நோய்கள் குணமாகி விடுகிறது. அற்புத சக்தி. நிச்சயமாக அது மூங்கில் ஈத்தல் எல்லாம் நல்ல மூலிகை மாதிரி பயன்படுத்துறது. பிரளயம் ஏற்படுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுறீங்க. நிச்சயமாக அணையிலே அரிப்பு ஏற்படாக மண்ணரிப்பு, செக் டேம்ஸ் எங்க தேவையோ அங்கெல்லாம் போட்டு மண் அங்கேயே ஓரோ பகுதியிலையும் சேகரமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு வனம் எந்த விதத்தில எல்லாம் உதவியா இருக்குங்கிறீங்க? மனிதர்களுக்கு முக்கியமாக ஆக்சிஜன் நமக்கு தேவையான அளவு நமக்கு மரங்கள் தான் தருகிறது. அப்புறம் நல்ல நீர், சுத்தமான நீர் கிடைக்கிறதுக்கும் அது பயன்படுகிறது. சரி, அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்ட மரங்கள், இந்த மரங்கள் எல்லாம் நீங்க இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, வீடுகளில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல சட்டத்திட்டம் கடுமையா இருந்ததை இப்போ ரொம்ப லெகுவாக்கி இருக்காங்க. இந்த மரங்கள்லாம் இவங்களும் வளர்க்கலாம், இன்னும் கூட சில கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட மரங்கள் இருக்குங்கிறீங்களா? நிச்சயமாக. இதுல பட்டியலின மரங்கள் என்று ஆங்கிலேயர் பீரியட் காலத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள். அது தேக்கு, ஈட்டி, சந்தனம், செம்மரம், கரிமரம் இதுவை போன்ற மரங்களாகும். ஆனால் தற்போது மரத்தின் தேவை அதிகப்பட்டதனால வனத்தில் வெட்டி எடுக்கவும் வாய்ப்பு இல்லை. எனவே தேக்கு, ஈட்டி, செம்மரம் இவைகளை வெளியே வனப்பகுதி இல்லாத பகுதிகளிலையும் மக்கள் பயிரிட்டு நல்ல உற்பத்தியையும் பண்ணி வருகிறார்கள். இதை அரசு ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் பட்டியல் இனத்தில் இருப்பதனால இந்த விலை உயர்ந்த மரங்கள், குறிப்பாக தேக்கு, சந்தனம், செம்மரம் இவைகள் உலக தேவை அதிகமாக உள்ளது. சில சமயங்கள் நம்ம வெளிநாட்டில் இருந்தால் தேக்கு போன்ற மரங்கள் இறக்குமதி பண்றோம். அது நமக்கு எல்லா வளம் இருந்து நாம் ஏன் அடுத்த பிற நாட்டை மரத்திற்கு வேண்டி எதிர்பார்த்து இருக்கக்கூடாது? நாமவே புதிய பயிரிடும் முறைகளை தெரிந்து கொண்டு நல்ல விதமாக இவைகளை பயிரிட்டு உற்பத்தி செய்து நமது தேவையை நிரப்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு தவறான எண்ணம்னா, பட்டியலின மரங்களை வளர்க்க கூடாதா என்கிற கேள்வி எல்லா விவசாயிகளும் மக்களும் இடம் உள்ளது. எந்த மரமுமே வளர்ப்பதற்கு தடை இல்லை. மரங்களை வளர்த்து கொள்ளலாம். வளர்த்து முறிக்கும் போது வனத்துறையிடம் அனுமதி பெற்று முறித்து கொள்ளலாம். சில மரங்கள், சந்தனம் போன்ற மரங்களை வனத்துறையை எடுத்துக்கொண்டு அதற்கான விலையை கொடுக்கிறது. அப்ப இன்னைக்கும் சந்தன மரம் நம்ம வீட்டுல வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு அதை வெட்டி எடுக்க முடியாதா? ஆமா, அது ஒரு குற்றமாகும். இடத்துல ஒண்ணு தெளிவுபடுத்துங்க. நீங்க சொல்ற மாதிரியான தேக்காட்டு இருந்தாலும் சரி, ஈட்டியாக இருந்தாலும் சரி, அதை ஓரளவுக்கு தடி பருமனா இடிச்சு இனி வெட்டி உபயோகத்துக்கு பயன்படுத்துமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, முறையான அனுமதி அப்படிங்கிறது ஒரு பய உணர்வு ஏற்படுத்துற மாதிரி தப்பான அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இருக்க, அதுக்கு முறையான அணுகுமுறைன்னா என்ன? நீங்கள் சொல்வது மிக சரியான கருத்தாகும். ஏனென்றால் இன்னும் தேக்கு மரம் வளர்த்தா வெட்ட முடியுமா முடியாதாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது. இதுல விழிப்புணர்வு அரசு மிக ஏற்படுத்த வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் தேக்கு மரம், இப்ப நான் விவசாய சங்கத்திலும் உள்ளேன். அப்போது மாவட்ட அலுவலரை சந்தித்தேன் இந்த விஷயமாக. அப்ப அவர் சொன்னார், நீங்க உரிய விண்ணப்பத்தில் பண்ணா 1 மாதத்திற்குள்ளால அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அதனால அதை பற்றி கவலையே வேண்டாம். யாரெல்லாம் அணுகணுங்கிறீங்க? மாவட்ட வன அலுவலர், வனச்சரக அலுவலர் இருவரையும் அணுகினால் போறோம். அவர்கள் பார்த்து தேவை உண்மைதானா அல்லது கிராம நிர்வாக அலுவலர் கிட்ட சொல்லணும், நம்ம தேக்கு வச்சிருக்கிறோம் அடங்கல் அதை உட்புகுத்தணுங்கிறாங்களா? உண்மையா? அது உண்மை. ஏனென்றால் எந்தெந்த மரங்கள், எந்தெந்த பயிர், எந்தெந்த இடங்கள் இருக்கிறத நம்ம குறிப்பா தேவைப்படுகிறது. அப்பதான் உத்தரவு கொடுக்க முடியும். எனவே கிராம நிர்வாக அலுவலரிடம் நமக்கு இந்த பட்டியலின மரங்கள் நம்முடைய நிலத்தில் இருப்பானால் அதை எப்போ பயிரிடப்பட்டுள்ளது என்கிறதை குறித்து அதுல நோட் செய்து இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க அடங்கல் கொடுக்கும்போது இந்த மரம் இவருக்கு உரியது என்கிறதை குறிப்பாக சொல்ல முடியும். எப்போவாது உங்க காலகட்டத்தில் வனத்தில் இந்த மிருகம் நம்ம என்னதான் எழுத்து நின்னாலும் கூட நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, சாந்தமான மிருகமும் கூட இருக்குது,
நான் என் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறேன், அன்னைக்கு நான் தப்புனது கூட பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு உங்க அனுபவத்துல ஏதாவது ஒரு கருத்து? குறிப்பாக யானையை பற்றி எல்லாரும் தவறா சொல்லுவாங்க. அது ஒரு ஆக்ரோஷமான மிருகம். ஆமா, என்ன பெரிய மிருகம், அது மனிதனை பார்த்தா விடாது. ஆமா என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய அனுபவத்துல நான் 20-30 வருடம் அதாவது வனவிலங்கு தாக்குதல் எனக்கு ஏற்பட்டதில்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், குறிப்பாக வனத்தினுள் செல்லும் போது பொதுவாக யாருமே வெள்ளை ஆடைகள் பளிச்சென்று இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அது வனவிலங்குகளை ஒரு ஆக்ரோஷப்படுத்தும். அது பார்த்ததுமே அது அட்டாக் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி நாங்க காக்கி எல்லாம் போட்டுட்டு போகும்போது அது இயற்கையோடு சேர்ந்த கலர் ஆனதுனால எந்த இதுவுமே இல்லை. பொதுவாக நம்ம குட்டிய யானைகள் இருக்கும் பகுதிகளை போனா அவை நமக்கு ஒரு அறிவு இது பயன்படுத்துற மாதிரி அவங்க ஒரு சத்தம் உருவாக்கும். அது சத்தம் கொடுத்துட்டானா நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். நம்முடைய வாசனையை புரிந்து கொண்ட 1 கிலோமீட்டர்ல எல்லாம் ஸ்மெல்லு ஆமா உணர்ந்துரும். அப்ப நம்ம அந்த பகுதிக்கு போகாம இருந்தா அவைகளும் அவங்க இதை பார்த்து கொண்டு அப்படியே போயிடுவாங்க. மற்றபடி கரடி இப்ப பாப்புலேஷன் கூடி இருக்கு, அவைகள் தான் அதிகமாக மக்களை தாக்கக்கூடிய ஒரு விலங்கு. அது தவிர்க்க முடியாதது. சும்மா போனா எப்பவும் தாக்கும் சொல்ல முடியாது. அது அவற்றுக்கும் குட்டிகள் இருந்தா கூடுதலா தாக்குறதுக்கு அவை எல்லாமே வனவிலங்குகள் யாவுமே தங்களை பாதுகாக்க கொள்ள வேண்டும், தங்களுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல மட்டும்தான் தாக்குதல் ஏற்படும். மற்றபடி எல்லாமே பார்த்துட்டு புலிகள்லாம் நாங்க எத்தனையோ தடவை கணக்கெடுக்கும் போதும் மற்றபடியும் பார்த்திருக்கோம். பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க, எந்த காரணம் கொண்டும் அட்டாக் பண்ணும். பாம்பும் அதே போன்றுதான். நம்ம தெரியாம அதை மிதிச்சால் தான் கடிக்குமே தவிர மற்றபடி ராஜநாகம் கூட நான் பார்த்திருக்கேன். அப்படியே 5 அடி உயரம் எழும்பி நின்று அப்படியே நம்ம பார்க்கும். நம்மளும் அமைதியா பார்த்துட்டு போயிட்டோம்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். தீண்ட வேண்டும், தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மிருகங்களுக்கு கிடையாது. வனம்னா இப்படித்தான் இருக்கணும் சார், அன்னைக்கு இப்படிதான் இருந்தது. நான் கூட அந்த இடத்துல ஒரு சிலரை தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி பல விருட்சங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட சில நடவடிக்கைகளை கையாண்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க குறிப்பிடுற மாதிரியான ஒரு சில விலங்குகள் கூட கீழே இறங்காது அப்படிங்கிற மாதிரி. அதுல குறிப்பா பழமரங்கள் சொல்லும்போது நெல்லி இனங்கள் நிறைய நட்டிருக்கோம் நாங்க. அது அசம்பு பகுதியில மிக அதிகமாக நெல்லிக்காய் மரக்காடுகள் இருக்குது. முன்னால் அத லட்சக்கணக்கான விலைக்கு ஏலம் விட்டு வனத்துறை வருவாய் ஈட்டி வந்தது. தற்போது வனவிலங்கு சரணாலயனால வனவிலங்குகளே அவற்றை சாப்பிடுவதற்கு வேண்டி அரசு ஏல முறையை நிறுத்தி அவைகள் வனத்துக்காக உரிமை இது பண்ணுகிறார்கள். இவ்வளவு தூரம் வனப்பகுதி அப்படிங்கிற நிலை இருந்ததுக்கு பிறகும் என்ன காரணம்? அருமையான குளங்கள், நிறைய குளங்களை வன சரணாலயம் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்துட்டாங்களே, இதனால கூட விவசாயிகள் திக்குமுக்காடுறாங்களே, இதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க? அதாவது பறவைகள் சரணாலயம் குளத்தினுடைய பரப்பை பாதுகாக்கணும், ஆக்கிரமிப்புகள் ஏற்படாமல் மரங்கள் அதிக அளவில் நட்டு பறவைகளை வருவதனால அந்த பகுதியினுடைய வளம் அதிகப்படும். அந்த மாதிரி வன சரணாலயம் அப்படிங்கிற அடிப்படையில் குளங்களை எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு கூட ஒரு சில குளங்கள்ல ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு குளமே சின்னாபின்னப்பட்டிருக்கும், அது தடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக வனத்துறை அதை பாதுகாப்பு எல்லா விதத்திலையும் அளித்து வருகிறது. ஆனால் விவசாயிகள் சில கட்டுப்பாடுகள் இருப்பது உண்மைதான். ஆக குமரி பண்பலைக்காக நமது மாவட்டம் அப்படிங்கிறது வனம் சார்ந்த மாவட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவில் வனப்பகுதி அதிக அளவில் இருக்குது. அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்ட மரங்கள் கூட இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் மக்களே வளர்க்குற மாதிரியான ஒரு தன்மை வந்ததுனால இறக்குமதி அப்படிங்கிற நிலை இன்னும் கொஞ்ச நாட்களில் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் மேலோட்டமாக சொன்னாலும் கூட அழுத்தமாக பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி ஐயா. இதுவரை வனம் நமது வளம் இரணியல் கோணம் பி. ராமதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.